ஒரு முறை ஒரு தாயார் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துறதுலேருந்து பிரச்சனையாகி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜெபம் பண்ண வாங்க சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. நானும் எல்லாத்தையும் உட்கார வச்சு பாட்டு பாடி ஜெபம் பண்ணி ஆராதிக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் நேரத்தில் அந்த பொண்ணு என்ன ஆச்சுன்னா, பிசாசானவங்கள அலக்கழிக்கப்பட்டு பாட்டு பாடாதீங்க, ஆராதனை பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணாதீங்க, என்னை வேண்டாதீங்க, நான் போக மாட்டேன், ஏன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த பொண்ணுக்குள்ளே வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு நல்லா வல்லமையாக இருக்கக்கூடிய பொண்ணு, நல்லா ஜெபம் பண்ணும், நல்லா வேத வாசிக்கும், சர்ச்சுக்கு போகிற பொண்ணு. ஆனால் எப்படியாவது இந்த பொண்ணுக்குள்ளே புகுந்து இந்த பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு வந்து பார்த்துட்டே இருந்தேன். அதே போல் அந்த பொண்ணு ஆவிக்கு ஜெபம் பண்ணுறது குறைய ஆரம்பிச்சிச்சு, வேத வாசிப்பு குறைய ஆரம்பிச்சிருச்சு, ஆவிக்குரிய காரியங்களை பின்மாற்ற அடைய ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக நான் இங்கே பார்த்து அந்த பொண்ணுக்குள்ளே புகுந்து அந்த குடும்பத்தில் பிரச்சனை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசாசனவன் சொன்னான். நல்லா வேத கவனிங்க. ரோமர் 12:11 சொல்லப்படுகிறது, அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள். அதே போல 1 பேதுரு 5:8 தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்காண்டு வேதத்துல சொல்லுது. நம்ம நல்ல ஆவிக்குரிய காரியங்கள் நல்லா ஜெபம் பண்ணி வேத வாசிச்சு ஆவியில் அனலா இருக்கும் பொழுது பிசாசானவனால நம்மளை டச் பண்ண முடியல.